வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடுன்னு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்து நம்ம பின்னால நம்ம பார்ப்போம். சரியா? பாருங்க. வெள்ளன்று எருமை சிறு வீடு உள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றானே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோ பொதுகலமுடைய
செகண்ட் பாட்டு ஒரு தடவை பாட்டு. வையத்து வாழ்த்து. வையத்து வாழ்கிறார் நாம் பாதைக்கு செய்யும் நீசைகள் கேணியோ கடலுள் பையர் துயின்ற பரமநடி பாடி மேலுன்னோ பாடுன்னோ நாக்காலே நீராடி மையிட்ட
பாதி தாமா இருக்கு. பாதினா பாதி ட்ரை பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைய பாசுரம் எத்தனாவது பாசுரம்? என்ன பாசுரம்? வானம் வெள்ளென்று. இந்த 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் என்ன பாசுரம்னு சொன்னேன் நானு? துயிலடை பாசுரம்.
பாசுரம்னு சொன்னோம் இல்லையா? அதாவது தூங்கி கொண்டிருக்கின்ற பெண்ணை வந்து அவர்களுடைய தோழிகள்லாம் வந்து என்ன பண்றாங்க, பாவை நோன்பு நோற்பதற்காக மார்கழி நீராட நீயும் வா அப்படின்றதுக்காக கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டு வாசப்படியில வந்து நின்று அவளை எழுப்புறது இல்லையா? இதை விட தமிழ்ல இவ்வளவு ஈஸியா சொல்றான். நாளைக்கு நான் திரும்ப நீங்க சொல்லணும். உயிர் எழுப்புறதுன்னா என்ன தெரியுமா? உயிர்னா தூக்கம். அதாவது பகவானை பற்றி ஒண்ணுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, பகவானுடைய புகழை எல்லாம் சொல்லி பகவான் எப்படிப்பட்டவன் சொல்லி இந்த குழந்தைகள் தூங்கிட்டு இருக்க மனசை எழுப்புறதுக்கு பகவானுக்காக ஈடுபடுத்துறீங்க. அதுதான் உயிர் எழுப்புறது. அதாவது அந்த நான் போன பாசுரத்திலே சொன்னேன், தூங்குற மாதிரி பாவனை செஞ்சு கொண்டுதான் பாசாங்க செஞ்சுட்டு படுத்துட்டு இருக்கிறார். தூங்குறேன்னா தூங்கித்தான் அவனுங்கிறது. நம்ம சாப்பிடும்போது தூங்குறோம். பகவானை பற்றி தெரியாதவங்க தான் தூங்குறாங்கன்னு தான் அர்த்தம். பகவானை பற்றி தெரிஞ்சவங்க தான், கடவுளை நினைக்கிறவங்க தான் உண்மையிலேயே முடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த அர்த்தம். புரிஞ்சுது அம்மா சொன்னது? நம்ம மனசை எழுப்புறது, பகவானோட பத்தி நினைக்கிறது, பகவானுடைய திருநாமங்களை சொல்றது. இதுக்கு அவ வந்துட்டு தூங்கி கொண்டு இருக்கிறார். அவ தோழிகள் இது வரைக்கும் எத்தனை தோழி தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்புனாங்க? ஒன்னா? மூணா? எத்தனை பாசுரம்? 6 2மா? 5 பாசுரம் வந்துட்டு பாயிரம். நோம்பு நோக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், பாவை நோம்புக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? 6ல இருந்து தான் துயிலடை பாசுரம். 6, 7 இப்ப 8வது பாசுரம். 2 பாசுரம் வந்துட்டு துயிலடை பாசுரம் நம்ம பார்த்திருக்கிறோம். என்னென்னலாம் எதெல்லாம் அவங்களுக்கு அறிகுறியா சொன்னாங்க பொழுது விடிந்ததற்கு? ஹரிஹரின்னு சொல்றது, அப்புறம் சங்க நாதம் முழங்குறது, நாளைக்கு நான் திரும்பவும் கேட்பேன். நீங்க பொருள் சொல்றப்ப கேட்குறீங்களா, கதை மட்டும் கேட்க வரீங்களா? பொருள் சொல்றது கேட்டு எதுக்காகன்னா, இந்த பாடம் படிக்கிறப்ப அதனுடைய பொருள் தெரிஞ்சு படிச்சா இன்னும் நல்லது, அதுக்காக இல்லையா? அதனால பொருள் சொல்றப்ப கவனம் வந்துட்டு கதையில இருக்கக்கூடாது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கீழ்வானம் வெல் என்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கார் மிக்குள்ள பிள்ளைகளும். கீழ்வானம், கீழ்வானம்னா கீழ் திசை, கிழக்கு திசை. கீழ்வானம்னா கிழக்கு திசை. சூரியன் எந்த திசையில உதிக்கும்? கிழக்கு திசையில. கீழ்வானம் வெல் என்று, கீழ்வானத்துல வெளிச்சம் வந்துவிட்டது, வெளுத்து விட்டது. கீழ்வானம் வெல் என்று, கிழக்கு திசை வெளுத்து விட்டதுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிக்க போகுதுன்னு அர்த்தம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா நாளைக்கு எழுந்து பாருங்க, சூரியன் உதிக்கிறப்ப எப்படி இருக்கும் வானம். அம்மா கிழக்கு வெடிச்சு, அந்த கிழக்கு வெடிச்சு நிலம் தெரிஞ்சிச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால கிழக்கு வெடிச்சு பாரு, சூரியன் உதிச்சு விடிய போகுது அப்படின்பாங்க. கீழ்வானம் வெல் என்று, கிழக்கு திசை வெளுத்தது, வெளிச்சம் கிழக்கு திசையிலிருந்து வந்துவிட்டது. எருமை சிறுவீடு மேய்வான். எருமை, எருமைன்னா என்ன நம்மளுக்கு தெரியும். அந்த எருமைகளானவை, எருமை மாடு தெரியலையா? எருமைகளானவை சிறுவீடு. சிறுவீடுன்னா சிறுவீடுன்னா சின்ன வீடு. சிறுவீடுன்னா வீட்டுக்கு முன்னாடி மாடு தொழுவத்துல இருந்து மாட்டை காலையில பால் கறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, தொழுவத்துல இருக்கிற மாட்டை அவுத்து விடுவாங்க. வீடுன்னா விடுதலைன்னு அர்த்தம். அந்த தொழுவத்துல இருந்து அந்த மாடு என்ன ஆகுது, விடுதலை பற்றி வெளியில வந்து என்ன பண்ணும்னா, வெளியில இருக்கிற வீட்டுக்கு வெளியில இருக்கிற புல்லு, தோட்டங்கள்ல இருக்கிற புல் எல்லாம் மேயும். அதுக்கு பேர் பனிப்புல் மேய்தல்னுவாங்க. அந்த மாடு என்ன பண்ணும், அந்த புல்லெல்லாம் அப்படியே மேயும். மேய்வான், மேய்வான்னா மேய்வதற்காக. பரந்தனக்கான், பரந்தனக்கான்னா ஒரே இடத்துல எல்லா மாடும் ஒன்னா செஞ்சு மேயல, பனிப்புல் பரவி எல்லா இடத்துலயும் பரவி
சென்று மிக்குள்ள பிள்ளைகளும். பொழுது விழுந்ததற்கு என்ன அடையாளம் சொன்னா? முதல் அடையாளம் கீழ்வானம் வெளுத்து விட்டது. இரண்டாவது எருமைகள் மாடுகள்லாம் என்ன ஆயிடுச்சு? பசும்புல் மேய்வதற்காக தோட்டத்துல என்ன பண்ணுச்சு? பரவி சென்றன. மிக்குள்ள பிள்ளைகளும் மற்ற பெண் பிள்ளைகளும். மிக்குள்ள பிள்ளைகளும்னா என்ன அர்த்தம்? மற்ற பெண் பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். மற்ற பெண் பிள்ளைகள்னாலும் என்ன பண்ணிட்டாங்க? பாவை நோன்பு நோற்பதற்காக பாவை காலம் நோக்கி போக தொடங்கிட்டாங்க. அவங்க போறப்ப எப்படி போறாங்கன்னா, திருவேங்கட மலைக்கே போறோம் அப்படின்ற மாதிரி, திருவேங்கட யாத்திரைக்கு போறோன்ற அந்த அளவுக்கு சந்தோஷமா பாவை நோன்பு நோற்பதற்கு ரொம்ப அப்படிலாம் ரொம்ப சோர்ந்துலாம் போகல, ரொம்ப சந்தோஷமா போறாங்க. பாவை நோன்பு நோற்பதற்காக திருவேங்கட யாத்திரைக்கு போற மாதிரி சந்தோஷமா போறாங்க. அவங்க போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை. போகாமல் காத்துன்னா அந்த போற அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றா? போகாம காத்து தடுத்து நிறுத்துறா. உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னை அழைக்கும் பொருட்டு. நீனும் இவளை விட்டுட்டு போலாமா? நீனும் எங்க கூட வரணும் இல்லையா? அதனால உன்னை அழைக்கும் பொருட்டு உன் வாசலில் வந்து நிற்கின்றோம். வந்து நின்றோம்னா எங்க நிக்கிறோம்? உன் வீட்டு வாசல்ல நாங்க வந்து நிற்கின்றோம். கோதுகலம் உடைய. கோதுகலம் உடைய. கோதுகலம் உடையன்னா அர்த்தம்னா கௌதூகலம். இது வந்துட்டு சமஸ்கிருத வார்த்தை கௌதூகலம். கௌதூகலத்துல இருந்து இந்த கோதுகலம். தமிழ்ல வந்துட்டு குதூகலம். குதூகலம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? குதூகலம்ன்ற வார்த்தை. கிருஷ்ணனாலே மிகவும் விரும்பத்தக்க பதுமை போன்றவர். கிருஷ்ணனாலே மிகவும் விரும்பத்தக்க பதுமை போன்றவர் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவ யாரு? இந்த பெண். அப்ப கிருஷ்ணனுக்கு மிகவும் ரொம்ப பிடிச்ச பொண்ணை விட்டுட்டு போலாமா பாவை நோன்பு நோக்கிறதுக்கு? அதனாலதான் அவங்க வீட்டு வாசப்படியில வந்து என்ன பண்றா? அவளை எழுப்புறதுக்கு எல்லா தோழிகளும் வந்து நிக்கிறாங்க. கோதுகலமுடைய பாவாய். பாவாய்னா பெண்ணே, எழுந்திராய், எங்களுடன் வருவதற்காக எழுந்திரு. எங்க கூட பாவை நோன்பு நோக்கிறதுக்கு வருவதற்காக எழுந்திரு. பாடி பறை கொண்டு. பாடி பறை கொண்டு. யாரை பத்தி பாடி? அந்த கண்ணனுடைய திருநாமங்களை பாடி அவரிடமிருந்து பறை பெற்று. பாடி பறை கொண்டு. கண்ணனின் திருநாமங்களை பாடி அவரிடமிருந்து பறையை பெற்று மாவாய் பிளந்தானை. மாவாய் பிளந்தானை நேற்று நான் கதை சொன்னேன் இல்லையா? கேசவன் குதிரை வடிவில் வந்த அசுரனை வாயை பிளந்து அழித்தான் இல்லையா? அதான் மா வாய். மான்னா குதிரை, வாய்னா மாவாய் பிளந்தானை. மா பிளந்து தெரியலையா உங்களுக்கு? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. மல்லரை மாட்டியன்னா கம்சன் கூட இருந்த மல்லர்கள்னா மல்யுத்தம் செய்பவர்கள். மல்லர்கள்னா யாரு? மல்யுத்தம் செய்பவர்கள். சாணூரன் முஷ்டிகன் அப்படின்ற 2 மல்லர்களை வதைத்த தேவாதி தேவனை. தேவர்களுக்கெல்லாம் யாரு அவன்? தேவன். சென்று நம்ம போய் அவனை சேவித்தால், வணங்கினால், அவனுடைய திருவடிகளை பணிந்தால் ஆவா என்று, ஐயோ என்று நமது ஆராய்ந்து அருளேலோர். நம்ம பக்தர்கள் நம்ம போயிட்டு பெருமானுடைய திருவடிகளை சேவித்தா அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு நமது குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பார். ஆராய்ந்து அருள் புரிவார். ஆராய்ந்து இறங்கி அருள் புரிவார் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடல்ல எதுக்காக ஆராய்ந்து அருள் புரிவார்? நம்மளுடைய குறைகள் என்னென்னு கேட்டு அவர் ஆராய்ந்து அருள் புரிவார் இல்லையா? அவருக்கே தெரியும் நம்மளுடைய குறைகள். நம்ம போய் நம்ம ஒரு லிஸ்ட் கொடுப்போம் கடவுள்கிட்ட, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இந்த குறையெல்லாம் இருங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எந்த லிஸ்ட்டும் கொடுக்க வேண்டாம். நம்ம போய் நின்று அவருடைய திருவடிகளை பணிந்தாலே நம்மளுடைய குறைகளை ஆராய்ந்து அவர் அருள் புரிவார். இதுக்கு ஒரு சின்ன கதை. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரிகோஷ்டியூர்ல ஒரு ஃபேமிலி இருந்தது. ஒரு கணவன் மனைவி. பகவான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பகவானுக்கு எல்லா சேவைகளும் செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச சேவையெல்லாம் அந்த கைங்கரியம்ன்றதுக்கே பகவானுக்கு எல்லா சேவைகளும் செய்வாங்க. செய்யறப்ப பகவான் வந்து கேட்டாராம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு.
உடனே அவர் சொன்னாராம், நான் போயிட்டு என்னுடைய மனைவி கிட்ட தான் கேட்கணும் எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. சரி போய் கேட்டுட்டு வந்து சொல்லுன்ட்டு மனைவி கிட்ட போய் கேட்டாராம். இங்கே பகவான் என்கிட்ட கேட்குறாரு என்ன வேணும்னு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்களாம், தேயாத துடைப்பும் நசுங்காத பாத்திரமும் பகவான்கிட்ட கேளுங்கன்றாங்களாம். தேயாத துடைப்பம் பெருக்கி பெருக்கி தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அந்த துடைப்பமும் நசுங்காத பாத்திரமும் கேளுங்கன்னு. ஏன்னா என்ன கேட்கணும் பகவான்கிட்ட நம்மளுக்கு தெரியாது, நம்ம மாட்டோம் ஏதாவது கேட்டுடுவோம். அதனால பகவான் என்ன பண்ணுவாராம், அவரே ஆராய்ந்து நமக்கு அருள் புரிவார். நாளைக்கு வந்து மல்லரை மாட்டிய கதை நாளைக்கு சொல்றோம். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ எல்லாரும் கேட்டீங்களே, அவங்க சொன்ன கதை கேட்டீங்களா? ஸோ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கடவுளை புரிஞ்சுக்கொள்ளணும், கடவுள் இருக்காருன்னு முதல் நம்பணும். எத்தனை பேர் கடவுள் இருக்காரு நம்புறீங்க? ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் மார்கழி பாடுறீங்க, எல்லாரும் கை தூக்கணும். அன்னைக்கு 3 பேர் தான் தூக்கல, இன்னைக்கு பாதி பேர் தூக்கல. கடவுள் இருக்கார், அப்ப எல்லாம் அவரை நம்ம எப்படி அடையணும்? நிறைய பேர் கை தூக்காத காரணம் நான் பார்க்கலையே கடவுள் அப்படிங்கிற தாட் தானே. கடவுளை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பாடல் பாடும்போது, உள்ளத்திலிருந்து பாடும்போது நமக்கு கடவுளுக்குரிய வாய்ப்பு இருக்கு. தியானம் பண்ணும் போதும் கடவுளை நம்ம உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம், இந்த கடவுளை அடைவதற்கு நேற்று நான் சொன்னது போல தடுக்கிற விஷயங்கள் பல இருக்கு. கடவுளை அவ்வளோ ஈஸியாக அடைஞ்சிட முடியாது. பாடலாம், அவர் பேரை சொல்லலாம், ஆனால் அடையணும்னா அவர் விரும்பணும். கடவுள் விரும்பினாதான் நம்மவே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு சில வாசனைகளை நாம் தூக்கி போடணும். என்ன வாசனை? மல்லிப்பூ வாசனை. வாசனைகள்னா நமக்குள்ள இருக்கிற தவறான ஒரு விஷயம். தவறான விஷயம்னா எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் ஒருத்தர் கோவப்படும் போது நம்மளும் கூட சேர்ந்து கோவப்பட்டு கத்துறதோ, இல்லை வீட்டில் அப்பா வந்து இதை செய் அப்படின்னு சொல்லும் போது நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதோ, எதையுமே டினை பண்ணுறதோ, இதெல்லாமே நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சில நேச்சர். இந்த நேச்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்போ விடுவோம்னா, கடவுளை நோக்கி போக போக இதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம், இந்த விஷயத்தை பிடிச்சிட்டு நான் கடவுளை பார்க்காம இருக்கிறேனே, இதை நான் தூக்கி போடணும். ஸோ அந்த எருமை சிறுவீடு, அரவிந்தர் எருமைக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்லியிருக்காரு. அதாவது நமக்குள்ள மறைஞ்சிட்டு கோவம் இருக்குமா, அந்த கோவம் வந்து நம்ம கடவுளுக்குள்ள போக விடாம வாசல்ல தடுத்து நின்றுட்டு இருக்கோம். கடவுள் உள்ளதா இருக்கார், அவர் உள்ளதான் வைகுண்டமும் இருக்கு, கோலோகமும் இருக்கு, ஆயர்பாடியும் இருக்கு, எல்லாமே உள்ளதா இருக்கு. இதை தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ணை மூடி கடவுளை உள்ள பாருங்கன்னு. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது, இப்போ நீங்கள் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்னா 12ஆம் கிளாஸில் தான் நீங்கள் நல்லாவே எல்லாத்தையுமே உணர முடியும். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்பொழுது உள்ள கடவுள் ஒரு மொழியாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கோபம் வந்து எருமை சிறு வீடு அப்படிங்கிறது நம்ம தான். அந்த சிறு வீடு நம்ம பெரிய வீடே இல்லை, நம்ம சிறு வீடு. ஏன்னா லிமிட்டடாக இருக்கிறோம். வானம் மாதிரி இல்லை, கடல் மாதிரி இல்லை, ரொம்ப குறுகி போய் என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும், எனக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு குறுக்கி கோபத்தையே முக்கியமான ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கிறதுனால ஆண்டாள் வந்து அதை எருமை சிறு வீடு அப்படிங்கிற விஷயத்தை கிழிக்கிற கீழ்வானம் வெள்ளென்று கிழிக்கிற விஷயமாக நீங்கள் இதை விடும்பொழுது உள்ளே இருக்கிற கடவுள் லைட்டாக யாரோ நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு லைட்டாக அவர் காதில் போய் விழுது. ஏன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய வெளி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குணங்களை, கடவுளுக்கு ஆகாத குணங்களை விடும்பொழுது அவர் உள்ளே இருந்து மெதுவாக கீழ்வானம் வெளுக்கிற மாதிரி வராது நம்ம கூட. புரியுதா எல்லாருக்கும்? அப்போ எதை விட்டால் கடவுளை பார்க்கலாம்? கோபம் மட்டும் இல்லை, வேற
கொடுக்குறாருன்னா நான்ன்றதே இல்லை, இதை தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம்ல, அந்த சரண்டர் பண்ணுறோம்ல, அப்போ நம்ம ஈகோ அழிஞ்சிருது. அவர் தான் வேலை செய்கிறார் நமக்குள்ள இருந்து. பண்ணலாமா? இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம கேட்டதெல்லாம் ஆஃபர் பண்ணலாமா? அவரை செயல்படுத்த விடலாமா? கீழ்வானம் வெள்ளன்னு சிவப்பு நம்ம வெளிச்சம் வர வைக்கலாமா? நமக்குள்ளதான் கீழ்வானம் இருக்கு. நம்முடைய அடி மனம்தான் கீழ்வானம். கடவுளை நினச்சிட்டு இப்போ நம்ம கடவுள் நாமாவை அம்மா பாட பாட நம்ம திரும்பி பாட போகிறோம். அந்த கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நேற்று சொன்னாங்க. உள்ள பெருமாள் இருக்கிறாரு, அதனால அவசரமாக சட்டுன்னு எழுந்திருக்கக்கூடாதுன்னு. இதுதான் அது. சட்டுன்னு நீங்கள் அசையக்கூடாது, குதிக்கக்கூடாது. அமைதியாக பாடணும். சரிங்களா? ஸோ எல்லா பாசனமும் வேதத்தை பொதித்துள்ள ஒரு விஷயம். ஒன்று, மேலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான கதை மூலம் ஆண்டாள் கதை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நமக்குள்ள ஒரு யோக நிலையை அடையும் பொழுது கடவுளை நாம் உணர முடியும். சரியா? அப்பா நீங்கள் இந்த சாமி போட்டுங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா. மேடம் அனுப்பிச்சிருக்காங்களே, தள்ளி மேலே எல்லாரும் ஒரு நிமிஷம். அடுத்த பாட்டுமா? கிருஷ்ண கிருஷ்ண மேலே நீங்கள் அவங்க கேட்குறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பாட்டுமா பார்த்துக்கோங்க.
Hare Bhagavata Priya
गोविंद हरे गोविंद सगत गोविंद नाम संकीर्तनम गोविंद हरे गोविंद राम नाम तारकम सदा भजो रे राम नाम तारकम सदा भजो रे राम नाम तारकम सदा भजो रे राम नाम तारकम सदा भजो
கங்கா இங்கே பாருங்க மேலே தெரியுதுன்னா உங்களுக்கு படிக்க தெரியுதுல்ல? தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதா எல்லாருக்கும்? அதை பார்த்துட்டே பாருன்னா உங்களோட பாட்டு நிறையா இருக்கு, எல்லாரும் பார்த்து சொன்னாங்க. ஒரே வார்த்தை. கங்கை ஜட்டாதர கௌரி சங்கர கிரிஜா மனோரமணா. 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 ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ மனோஸ்வர மங்கள சுபச்சரணா. ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபச்சரணா. ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபச்சரணா. ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபச்சரணா. ஒரே தட்டு போட்டுருவாங்க, ஒரே தட்டு போட்டுருந்தா அது முடியும் போது உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆரம்பிக்கிறாங்க. கங்கை ஜட்டாதர கௌரி சங்கர கிரிஜா மனோரமணா. 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 ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபச்சரணா. ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபச்சரணா. ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ மகேஸ்வர மங்கள சுபச்சரணா. ஜெய மிருத்யுஞ்சய மகாதேவ
पंकजटाधर गौरी शंकर गिरिजा मनोरमणा मृत्युंजय महादेव महेश्वर मंगल शुभ चरणा जय मृत्युंजय महादेव महेश्वर मंगल शुभ चरणा नंदिवाहना नागभूषण निरुपम गुण सरणा नंदिवाहना वाहना नागभूषण निरुपम गुण सदना नंदिवाहना नागभूषण निरुपम गुण सदना नंदिवाहना नागभूषण निरुपम गुण सदना नंदिवाहना கொஞ்சம் பேர் ஆசிரியர்கள் தான் பாடுறாங்கப்பா. பஜனை பண்ண வந்து எல்லாரும் பாடணும்ப்பா. இந்த பிள்ளைங்களை யாருன்னா பார்த்துக்கிறீங்க ஓகே, ஆனா வாய் விட்டு பாடணும்ப்பா. வாய் விட்டு பாடினால் ஒரு பாட்டில் நம்ம நிறுத்திக்கலாம். 7:40 ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். नंदिवाहना नागभूषण नंदिवाहना नागभूषण नंदिवाहना नागभूषण नंदिवाहना नागभूषण निरुपम गुण सदना निरुपम गुण सदना नटन मनोहर नीलकंठ साई नटन मनोहर नीलकंठ साई नटन मनोहर नीलकंठ साई नटन मनोहर नीलकंठ साई ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति கண்களை மூடி रंगा हरे विठला पुरंदर रंगा हरे विठला पुरंदर रंगा हरे विठला हर हरे 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 रंगा हरे विठला
நல்லது. விட்டல 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 ஹார்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம்ல, இப்போ விட்டல 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது. கண்களை மூடி 3 முறை ஓம் சொல்லி முடிக்கலாம். அப்புறம் முடிச்ச உடனே ஓடாதீங்க, என்ன அமைதியாக போகலாம். உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓட வேண்டாம், கீழே விழுந்து போறீங்கன்னா மெதுவாக நடந்து போகும்.